போன் பண்ணலாம். என்ன இந்த ஹாசினியும் போன் எடுக்கல? ஐயோ, நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நேரமும் அவருக்கு ஆபத்து. உமா மேடம், உமா நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனும், பாத்துக்கோ. ஓகே மேடம். ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. எப்படி மறந்த? என்ன ஆச்சுன்னு தெரியலையா சிஸ்டர்? இந்நேரம் மாப்பிள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பானா சிஸ்டர்? அந்த நாகஜோதி மேலதானே இருக்கா, அவ வந்து சொல்லுவா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ டென்ஷன் ஆகுதே. நான் வேணா மேல போய் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னல, அவசரப்பட்டு மாட்டிக்க போறோம். இல்ல சிஸ்டர், நீ வாயை மூடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றவங்க மாதிரி ஒரே டென்ஷனா இருக்குது சிஸ்டர். கவலைப்படாத, ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அப்ப சரிதான். தேவிமா. சூர்யா, இத நான் சாப்பிட்டுக்கவா? சரி ஓகேடா, உனக்கு இல்லாததான் சாப்பிட்டுக்கோ. தேங்க்யூ சூர்யா. ஹேய் ஹாசினி. மாமா, அவ ஆல்ரெடி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாமா. திரும்ப திரும்ப சாப்பிட்டா அவளுக்கு காய்ச்சல் வந்துரும்ல. பரவாயில்ல ஹாசினி, குழந்தை தானே, ஆசைப்படுறாள்ல. அதெல்லாம் கிடையாது மாமா. ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க, இல்ல விடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன். சிஸ்டர், விஷம் கலந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுறாளே, செத்துக்கிட்டு போயிட போறா சிஸ்டர். முட்டாள் முட்டாள். பாம்பு விஷம் பாம்பை ஒண்ணும் பண்ணாது. அதனாலதான் தைரியமா அவ டிராமா பண்ண. சரி 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 சரி. பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப வச்சு என்ன நம்புங்க. துர்கா, நீ தேவையில்லாம வேற ஏதோ குழப்பத்துல இருக்க. அந்த அமைச்சர் பையன் கேஸ நீ விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நார்மலாவே இல்ல. குழம்பிட்டா? ஆமா ஆமா, அமைச்சர் வேற வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல, அதனால துர்கா ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கறா. எது எப்படி இருந்தாலும் இனிமே எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வரேன். சரி துர்கா, நீ ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். நாகஜோதி, இத கிளீன் பண்ணிடுமா? சரிங்கம்மா. வாமா. இதுவும் அவுட். எப்படி அந்த விஷம் கலந்த ஐஸ்கிரீம் அவ எடுத்து சாப்பிட்டா?
என்ன ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல, ஐடியா கிடைச்சிருந்தாதான் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. நாம என்ன பிளான் போட்டாலும் அந்த மாரிக்கு இருக்கிற அபூர்வ சக்தியால பிளான கனவுல தெரிஞ்சுக்கிட்டு வந்து புருஷனை காப்பாத்திடுறா. ஐஸ்கிரீம் விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்கு. அதனால நல்லா யோசி. அடுத்த பிளான்ல சூர்யா தப்பிக்கவே கூடாது. இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஆனா அந்த சூர்யாவோட உயிர் எனக்கு வேணும். அவனோட உயிரை வச்சுதான் என் கணவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அநியாயத்துக்கு கண்டிப்பா நான் பழி வாங்க போறேன். புருஷனை காப்பாத்ததான் மாறி யமன் கிட்ட போராடி பூலோகத்துக்கு வந்திருக்கா. ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு அப்புறமா அவ ரொம்ப அலர்ட்டா இருப்பா. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஐஸ்கிரீமை நீ சாப்பிட்டு அதுல விஷம் இல்லைன்னு நிரூபிச்சதுனால மாறி குழப்பத்துல இருப்பா. அவளுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிய வரதுக்குள்ள நீ சூர்யாவை மேல் லோகத்துக்கு அனுப்பிடணும். சூர்யாவை பாக்குறதுக்காக ஏற்கனவே 2 வருஷம் காத்துட்டு இருந்தேன். இனிமே காத்துட்டு இருக்க மாட்டேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்க போறேன்.